நல்ல வேலை நான் போல. என்னங்க என்னங்க அது ஹாட்டாங்க தெரியுதா? ஏய் டேய் என்னடா? இந்த ஹாட்டாடா. சரி வைக்கிறேன்டா, எடுக்கிறேன்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீனா ஸ்டோரி டவுன். எங்களோட ட்ராவல் சீரீஸ் 2 தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கே போனோம், எங்கே ஸ்டே பண்ணோம் எல்லாமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆய்ஸ் நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போயிட்டே இருக்கோம். காஃபி பண்றது முள்ள மாதிரி தரும். ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர்ல வர முருகன் போட்ட மாதிரி சிச்சா மாதிரியே வச்சிரு. எப்படி வாங்க தோட்டத்தில் வேலை சிரமம் வந்துட்டாங்க. மிளகு வாகமா, சீக்கிரமா வேகமா. இவரா எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்த வந்துட்டாரா சாரு? எல்லாமே பாத்தியடா. உபேத் சுமோ இல்லனா புல்லரோ இல்லனா ஜீப் இல்லனா ஜிப்சி இதெல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நீ இறங்கப்பட்ட காஃபி கொட்டைகள் திருடி வரப்பட்ட காஃபி கொட்டைகள் என்ன செலுத்தியா? திருடி வரப்பட்ட பொறுமை சாமி, பொறுமை நம்ம பாப்போம் தெரிஞ்சு சொல்றான் பாரு. அவன் தாமலை வர்க்கீஸ் சைடு போடும்போது இன்னைக்கு தைப்பூசம் முருகன் என்ன ஒரு புத்திசாலித்தனம். மலையாளத்துல மாடு இன்னும் விழிக்கலே, மயில் இன்னும் விழிக்கலே, கிராமத்தில் போலி விளக்கே. നീ എന്റെ മദർ ടങ് മലയാളം, சாமி பாட்டு. എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള, എന്റെ ചീഫ് മിനിസ്റ്റർ EK നായർ, എന്റെ നാദം ചണ്ടൽ, എന്റെ നടനം കലകലേ. ஒரு 3 to 4 hours ட்ராவலுக்கு அப்புறமா ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ கேரளா வந்து ரீச் ஆகிட்டோம், இன்னும் வாகமன் ரீச் ஆகலை. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, கிளைமேட் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் அது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஏரியா வந்து இடுக்கி. ஸோ அங்கே வந்து குமரிக்குளம்ன்ற ஏரியாவில் நம்ம வந்து விண்டி ட்ரெக்கிங் போகலாம். காலைல 7 மணிலேருந்தே அவைலபிளாக இருப்பாங்க. இங்கே வந்து ட்ரெக்கிங்லாம் போகணுன்னா நான் ஆல்ரெடி வந்து புக் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அந்த காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஷோ பண்ணியிருப்பேன். வேணுன்னா பாஸ் பண்ணி அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. என்னடா ஏண்டா ஏண்டா என்னடா ரோடு இந்த மொமெண்ட்ல இருந்து என்ன பாவம் சொல்லுப்பா. லைட்ல ஆண்டல இருந்தா என்ன பாவம்? அப்பா கண்ணு கூசும் நேரம் நிலா ஓடிவா. அவர் மட்டும் அசால்ட்டா போறாரு, உங்க மட்டும் அசால்ட்டாவே போல. என்ன
அம்மா பத்துறாங்க. என்னதான் இந்த வீடு கொடூரமா இருக்கு. இங்கே வாகமனில் அமெரிக்கன் ஃப்ரைடு சிக்கன் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ஷாப்போட ஓனர் தான் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி ரூம்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் நமக்கு வந்து வசதியான ரூம் வந்து இதுதான். ஒரு பெரிய ஹால், டைனிங் டேபிளும் இருந்துச்சு. கிச்சனும் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு வந்து தனியாக பேமெண்ட். நாங்கள் வந்து 2 நைட்ஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து 5000 ஆச்சு. ஸோ எங்கள் 6 பேருக்கு இது வந்து ஒரு நல்ல ரீசனபிளான ப்ரைஸாக தெரிஞ்சுச்சு. இவங்க வந்து உங்களுக்கு பெட்டு வேணும்னா, எக்ஸ்ட்ரா பெட் வேணுனாலும் நம்ம வந்து ஒரு 200 ருபீஸ் வந்து அதுக்கு சார்ஜ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். 2 பெட்ரூமுமே வந்து டாய்லெட் அட்டாச்சு தான். ஸோ அங்கே வந்து 24 ஹவர்ஸும் உங்களுக்கு வந்து ஹீட்ரு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. வாகமனில் நாங்கள் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இவங்களுக்கு வந்து இந்த அமெரிக்கன் ஃப்ரைட் சிக்கன் இருக்காங்களா, அந்த ஓனருக்கு வந்து இன்னும் ஒரு 2-3 வீடு கூட இருக்குது. ஸ்விம்மிங் பூலோடயே இருக்குது. நீங்கள் வந்து நிறையா பேர் ஒரு 30-40 மெம்பர்ஸ்னு நீங்கள் ஒரு க்ரூவாக போனீங்கன்னாலும் நீங்கள் வந்து இங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான். அவரே அந்த ஓனரே கூட உங்களுக்கு வந்து 3 டேஸ் ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணி கொடுத்துருவாரு. அவர் தான் வந்து எங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே வந்து பண்ணி கொடுத்தாரு. அதே எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் எங்களோட அன்னைக்கு டே போச்சு. பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.